முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சற்று நேரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இதுவரைக்கும் உடன்பாடு எட்டப்படாத சூழலில் இந்த சந்திப்பு நிகழவிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு சுப்பிராமன் இணைந்திருக்கிறார். சுப்பிராமன், வணக்கம். தமிழகத்தில் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இழுபறி நீடித்த போதும் சிதம்பரம் அவர்கள் வருகின்றார். தற்பொழுது புதுச்சேரியிலும் அதே நிலை நீடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கே வேட்புமனு தாக்கலுக்கு மிக குறைந்த நேரங்கள் தான் இருக்கு. இந்த தருணத்தில் முக்கியமான முடிவு இன்னைக்கே எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சரை அவரது இல்லத்தில் நேரில் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பானது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கிய நிலையில் நாளையோடு அந்த வேட்புமனு தாக்கல் என்பது முடிவடைய இருக்கிறது. அதனால் இன்னமும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அந்த உடன்பாடு என்பது எட்டப்படாமலே இருக்கிறது. காங்கிரசும் திமுகவும் ஆளுக்கு 15 தொகுதிகள் என்று போட்டியிடுவோம் என்று திமுக தரப்பிலிருந்து கூறப்படுவதாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு அதிகமான தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் உங்களுக்கு தருகின்ற அந்த தொகுதிகளில் இருந்தால் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று கூறுவதால் இந்த கூட்டணி என்பது இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் பேசும்போது கூட 2 நாளில் அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிந்துவிடும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக கூறியிருந்தார். ஆனால் இன்னமும் அந்த பேச்சுவார்த்தை முடியவில்லை, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாண்டிச்சேரியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் முதலமைச்சரை இன்று சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த தொகுதி உடன்பாடு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த அதிக தொகுதிகள் வேண்டும் என்று ஒரு பிரச்சனை எழுந்தபோது அதை தீர்ப்பதற்கு ப. சிதம்பரம் தான் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் நேரடியாக சந்தித்து பேசிய பின்பு அதற்கு அடுத்த நாளில் இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது 28 சட்டமன்ற தொகுதிகள் கையெழுத்தானது. இந்த நிலையில்தான் புதுச்சேரியிலும் இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக மீண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ப. சிதம்பரத்தை முதலமைச்சரிடம் பேச சொல்லி அனுப்பியிருப்பதாகவும், அதன்படியே முதலமைச்சரை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை திமுக கடந்த முறை 13 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 6 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த முறை திமுக தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும், அதே போல 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து களமாடுவதற்கு கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது, நாங்கள் தனித்து கூட புதுச்சேரியில் களம் காண்போம் என்று அக்கட்சியினுடைய அந்த மாநில அமைப்பாளர் சிவா கூறி வருகிறார். ஆனாலுமே கூட இந்த கூட்டணி உடன்பாடு என்பதை இன்னமும் அது முழுமை பெறாமல் இழுபறியிலே நீடித்து வருகிறது. குறிப்பாக நாளைக்குள் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் அவர்களுக்கு எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடு இறுதி செய்து பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுவிட்டது. அவர்கள் நாளைக்கு முழுமையாக வேட்புமனு தாக்கலை செய்து விடுவார்கள். ஆனால் காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இன்னமும் இந்த யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரை எங்களுக்கு அந்த புதுச்சேரியில் 3 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் கேட்டு வருகிறார்கள். இப்படி இந்த பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே இந்த சந்திப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்த பின்பாக இன்றைக்குள் இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் ப. சிதம்பரம் முதலமைச்சரை நேரில் சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதை நேரில் சென்று சந்தித்து பேசி சுமூகமாக தீர்த்து வைத்த ப. சிதம்பரம் புதுச்சேரியிலும் அப்படி ஒரு சிக்கல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதை சுமூகமாக தீர்ப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த புதுச்சேரி விவகாரம் தொடர்பாக பேச இருக்கிறார். அதன் பிறகாக இந்த தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகும். நாளைக்குள் முழுமையாக அந்த வேட்பாளர் யார் வேட்பாளர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிராமன்.